ஆபத்தான புதிய கட்டத்துக்குள்ள நுழைஞ்சிருக்கு. அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி இல்ல. பழைய விதிகள் எல்லாம் இப்போ செல்லாது. இதுவரைக்கும் மறைமுகமா நடந்த சண்டையெல்லாம் முடிஞ்சு இப்போ நேரடியா தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இந்த பகுப்பாய்வுல நாம என்ன பார்க்க போறோம்னா, ஏன் இந்த சண்டை திடீர்னு இவ்ளோ ஆபத்தானதா மாறுச்சு, அவங்களோட புது இலக்குகள் என்ன, இதெல்லாம் நம்ம எதிர்காலத்தை எப்படி பாதிக்க போகுது. வாங்க இத பத்தி விரிவா பார்க்கலாம். ஈரான்ல இருந்து வர்ற காட்சிகள் எல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி பேரழிவு நடந்தா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு உணர்வு தான் வருது. அங்க எண்ணெய் கிணறுகள் மேல தாக்குதல் நடந்திருக்கு. அது நேர்ல பார்த்தவங்க சொல்றாங்க, வானமே அடர் சிவப்பு கலர்ல மாறிடுச்சு, மொத்த உலகமும் நம்ம கண்ணு முன்னாடி எரியற மாதிரி இருந்துச்சுன்னு. இந்த ஒரு காட்சி போதும் மத்திய கிழக்குல இந்த சண்டையோட விதிகள் எந்த அளவுக்கு தீவிரமா மாறி இருக்குங்கிறதுக்கு இது ஒரு சக்தி வாய்ந்த சின்னம். சரி, நம்ம இந்த 5 முக்கியமான விஷயங்களை பத்தி தான் பார்க்க போறோம். முதல்ல இந்த சண்டை ஏன் இவ்ளோ ஆபத்தானதா மாறுச்சு, அடுத்து போர்க்களம் எப்படி எண்ணெயிலிருந்து தண்ணீருக்கு மாறுச்சுங்கிற அந்த அதிர்ச்சியான விஷயம், மூணாவதா ஈரானோட புது பதிலடி திட்டம் என்ன, நாலாவதா யாருமே கண்டுக்காத சுற்றுச்சூழல் பாதிப்பு, கடைசியா இந்த பகுதியோட எதிர்காலம் ஏன் இவ்ளோ கேள்விக்குறியா இருக்கு. இதையெல்லாம் வரிசையா பார்க்கலாம். சரி, முதல் பகுதிக்குள்ள போகலாம். ஒரு அபாயகரமான புதிய கட்டம். சமீபத்துல நடந்த சில சம்பவங்கள் இந்த சண்டையோட தன்மையே மொத்தமா மாத்திருச்சுன்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி மாதிரி மறைஞ்சு தாக்குறது, நிழல் யுத்தம் இதெல்லாம் இனி கிடையாது. இப்போ இது ஒரு புதுவிதமான, அடுத்த என்ன நடக்கும்னே கணிக்க முடியாத, ரொம்பவே வெளிப்படையான ஒரு சண்டை. அப்படி என்னதான் நடந்துச்சு வாங்க பார்க்கலாம். கடந்த கொஞ்ச நாள்ல நடந்த விஷயங்கள் ஒண்ணுக்கொன்னு தொடர்பா ஒரு சங்கிலி தொடர் விளைவு மாதிரி பதற்றத்தை உச்சத்துக்கு கொண்டு போயிருக்கு. அதாவது முதல்ல இஸ்ரேல் ஈரானோட முக்கியமான எண்ணெய் வயல்கள் மேல தாக்குதல் நடத்தினதா சொல்லப்படுது. இதுக்கு பதிலடியா ஈரான் இதுக்கு முன்னாடி யாருமே பாத்திராத ஒரு புது வகையான தாக்குதல் முறைய கையில எடுத்திருக்கு. இது ஏதோ சாதாரண விஷயம் இல்லைன்னு அமெரிக்கா இஸ்ரேல் உளவுத்துறைக்கு உடனே புரிஞ்சிடுச்சு. அதனாலதான் அவங்க இத ஒரு அபாயகரமான புதிய கட்டம்னு சொல்றாங்க. இதுக்கு நடுவுல ஈரான் தன்னோட ஏவுகணை ட்ரோன் தாக்குதல்களை இன்னும் அதிகப்படுத்த போறதா சொன்னது எரியற நெருப்புல எண்ணெய ஊத்துன மாதிரி நிலைமைய இன்னும் மோசமாக்கிடுச்சு. சரி, அடுத்த பகுதிக்கு வருவோம். புதிய போர்க்களம், தண்ணீர். அப்போ ஈரானோட அந்த புதுவிதமான தாக்குதல் முறை என்ன, அதுதான் இந்த முழு சண்டையோட மையப்புள்ளியே மாத்தி அமைச்சிருக்கு. இனிமே சண்டை எண்ணெய்க்காக மட்டும் இல்ல, இப்போ இலக்கு மனிதனோட மிக அடிப்படையான தேவையான தண்ணீரை நோக்கி திரும்பியிருக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான, அதே சமயம் அதிர்ச்சியான ஒரு மூலப்போய் மாற்றம். இந்த மாற்றத்தை இங்க நீங்க தெளிவா பார்க்கலாம். இடது பக்கம் பாருங்க, இது பழைய இலக்குகள், அதாவது புகை கக்குற எண்ணெய் வயல்கள், சேமிப்பு கடங்குகள். ஆனா வலது பக்கம் பாருங்க, இதுதான் புது இலக்குகள், கடல் தண்ணீரை குடி தண்ணீரா மாத்திர அந்த உயிர் நாடியான சுத்திகரிப்பு நிலையங்கள். இது சும்மா இலக்கம் மாத்திர விஷயம் மட்டும் அல்ல, இது போரோட நோக்கத்தையே மாத்திர ஒரு செயல். இந்த மாற்றத்தோட தீவிரத்தை நம்ம சாதாரணமா எடுத்துக்கவே முடியாது. பல வருஷமா நிபுணர்கள் ஒரு விஷயத்தை எச்சரிச்சுட்டே இருந்தாங்க. அது இப்போ நம்ம கண்ணு முன்னாடி நடக்குதோன்னு ஒரு பயம் வருது. அதாவது இனிமே நடக்க போற போர்கள் தண்ணீருக்காகத்தான் இருக்கும்னு சொன்னாங்க. எண்ணெயால ஆரம்பிச்ச இந்த சண்டை இனிமே யார் கையில தண்ணீர் இருக்கோ அவங்க பக்கம்தான் வெற்றின்னு மாறலாம். இந்த ஒரு நம்பர் போதும் இந்த புதுவிதமான தாக்குதலோட உண்மையான ஆபத்து என்னன்னு புரிஞ்சுக்க. இப்போ பஹ்ரைன் மாதிரி ஒரு நாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவங்களோட குடித்தண்ணீர் தேவையில கிட்டத்தட்ட 80% இந்த சுத்திகரிப்பு நிலையங்களை தான் நம்பியிருக்காங்க. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, அந்த நிலையங்கள் மேல தாக்குதல் நடந்தா என்னாகும்? லட்சக்கணக்கான மக்களோட அடிப்படை தேவையான தண்ணிக்கே ஒரே நாள்ல திண்டாட்டம் ஆயிடும். ஓகே, இப்ப நாம 3வது பகுதிக்கு வந்திருக்கோம். ஈரானோட பதிலடி கோட்பாடு. சரி, இந்த மாதிரி தண்ணீர் நிலையங்களை தாக்குறத ஈரான் எப்படி நியாயப்படுத்துது? இங்கதான் அவங்க தங்களோட ராணுவ விதிகளையே மாத்தி எழுதியிருக்காங்க. நிபுணர்கள் இத ஒரு முழுமையான மாற்றம்னு சொல்றாங்க. இது அந்த பகுதியோட அதிகார சமன்பாட்டையே மாத்தக்கூடிய ஒரு புது கோட்பாடு. ஈரானோட இந்த புது உத்திய ரொம்ப சிம்பிளா இந்த 3 படிகள்ல புரிஞ்சுக்கலாம். படி 1, உதாரணத்துக்கு பஹ்ரைன்ல இருக்கிற அமெரிக்க ராணுவ தளத்திலிருந்து ஈரான் மேல ஒரு தாக்குதல் நடக்குதுன்னு வச்சுப்போம். படி 2, ஈரான் பதிலுக்கு அமெரிக்காவை நேரடியா தாக்காது. அதுக்கு பதிலா அந்த தாக்குதலுக்கு இடம் கொடுத்தா பஹ்ரைனோட முக்கியமான உள்கட்டமைப்பு, அதாவது குடிநீர் நிலையங்கள் மாதிரி இடங்களை தாக்கும். படி 3, இதோட நோக்கம் ரொம்ப தெளிவானது. உங்க நாட்டுல இருந்து அமெரிக்க படைகளை வெளியேத்துங்க, இல்லனா உங்க மக்கள் தான் கஷ்டப்படுவாங்கன்னு அந்த நாட்டுக்கு நேரடியா அழுத்தம் கொடுக்கறது. சுருக்கமா சொன்னா ஈரான் தன்னோட அண்டை நாடுகளுக்கு அனுப்புற செய்தி இதுதான்: அமெரிக்க படைகளை உங்க மண்ணுல இருந்து விரட்டுங்க, இல்லனா அவங்க செய்யற செயல்களுக்கு நீங்க தான் விலை கொடுக்கணும். இது அந்த பகுதியோட பாதுகாப்பு சமன்பாடுகளையே தலைகீழா மாத்தி போடுற ஒரு தந்திரம். சரி, இப்ப நம்ம 4வது பகுதிக்கு போகலாம். சுற்றுச்சூழல் வீழ்ச்சி. இந்த ஏவுகணங்களும் குண்டு வெடிப்புகளும் அரசியல் வரைபடங்களை மட்டும் மாத்தல, அது நம்ம பூமியையும் காயப்படுத்துது.
ராணுவ அரசியல் தாக்கங்களுக்கு பின்னால யாருமே பெருசா கண்டுக்காத ஒரு பெரிய அழிவு நடந்துட்டே இருக்கு. அதுதான் சுற்றுச்சூழல் பாதிப்பு. ஈரான்ல என்ன வயல்கள் எரிக்கப்பட்ட பிறகு ஒரு விஷத்தன்மையான கரும்புகை மேகம் நாடு முழுக்க பரவினதா சொல்றாங்க. புகையும் சாம்பலும் காத்த மாசுபடுத்தி பல கிலோமீட்டர் தூரத்துக்கு எதுவுமே கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு மறைச்சிருக்கு. சொல்லப்போனா மக்கள் சுவாசிக்கிற காத்தே விஷமா மாறிடுச்சு. இது இந்த போரோட உடனடி சுற்றுச்சூழல் பாதிப்புக்கு ஒரு மோசமான உதாரணம். இங்க ஒரு கூர்மையான முரண்பாடு இருக்கு பாருங்க. அதாவது தீபாவளி பட்டாசால வர்ற புகைய பத்தி பக்கம் பக்கமா விவாதம் பண்ற நாடுகள் ஆயிரக்கணக்கான ஏவுகணைகள் வெடிக்கிறதால வர்ற மாச பத்தி பேசாம அமைதியா இருக்குது. இந்த மௌனம் ஒரு அப்பட்டமான இரட்டை நிலைப்பாட்டு தானே காட்டுது. இந்த விளக்கப்படம் பாத்தீங்கன்னா நிலைமையோட தீவிரத்தை நல்லா புரிய வைக்கும். ஒரு பக்கம் நம்மள மாதிரி சாதாரண மக்கள் வருஷ கணக்கா காலநிலை மாற்றத்துக்கு எதிரா சின்ன சின்ன விஷயங்கள் செஞ்சு போராடுறோம். ஆனா இன்னொரு பக்கம் கொஞ்ச நாள் நடக்கிற ஒரு போர் நம்மளோட அத்தனை முயற்சிகளையும் வீணாக்கி நம்மள பல வருஷம் பின்னாடி தள்ளிடுது. இது ஓட்டவாளியில கண்ணி ஊத்துற மாதிரி ஒரு பிரயோஜனமும் இல்லாத வேலையா போயிடுது. சரி, நம்ம இறுதி பகுதிக்கு வந்தாச்சு. ஒரு நிலையற்ற எதிர்காலம். இந்த சண்டை, இந்த புது தந்திரங்கள், இதெல்லாம் கடைசில எங்க போய் முடிய போகுது? இனிமே அந்த பகுதியோட எதிர்காலத்தையே தீர்மானிக்க போற சில முக்கியமான அரசியல் மாற்றங்களையும் நிச்சயமற்ற நிலைமையையும் பத்தி பார்க்கலாம். இந்த பெரிய சண்டையில நடக்கிற சோகமான மனித இழப்புகளையும் நம்ம மறந்துடக்கூடாது. சமீபத்துல லெபனான்ல நடந்த ஒரு தாக்குதல்ல ஒரே நாள்ல 120க்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டதா சொல்றாங்க. அதுலயும் 80க்கும் மேற்பட்டவங்க பெண்களும் குழந்தைகளும் சொல்றது உண்மையிலே மனச உருக்குற விஷயமா இருக்கு. இப்போ ஈரானோட அரசியல் எதிர்காலத்தையே தீர்மானிக்க போற ஒரு முக்கியமான விஷயத்த பார்க்கலாம். ஈரானோட அடுத்த உச்சபட்ச தலைவர், அதாவது நாட்டுல இறுதி முடிவெடுக்கிற சக்தி வாய்ந்த பதவியில அஹ்மத் ஆல மோல்ஹோதாங்கிறவர் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அவரை ஒரு அதிதீவிர கொள்கையாளர்னு சொல்றாங்க. அப்படின்னா என்னன்னா, இப்போ இருக்கிற தலைவரை விட ரொம்ப கடுமையான சமரசத்துக்கே இடம் கொடுக்காத கொள்கைகள் கொண்டவரா அவர் இருக்கலாம். அப்போ இந்த அரசியல் சதுரங்கத்துல இன்னும் ஆக்ரோஷமான ஒரு புது ஆட்டக்காரர் உள்ளே வர வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை ஈரான்ல ஒரு அதிதீவிர கொள்கையாளர் ஆட்சிக்கு வந்தா இந்த சண்டை குறையறதுக்கு பதிலா இன்னும் அதிகமாகறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். இது அந்த பகுதியோட அமைதிக்கே ஒரு பெரிய சவாலா இருக்கும். ஆஹா, நாம இப்போ பார்த்தது எல்லாம் வச்சு பார்க்கும்போது புதுவிதமான போர் யுக்திகள், உயிர்நாடியான தண்ணியை இலக்க வைக்கிறது, வரப்போற ஒரு புது கடும்போக்கு தலைமை, இது எல்லாமே ஒரே திசையத்தான் காட்டுது. அதனால நம்ம மனசுல எழற கேள்வி இதுதான்: பல வருஷமா எண்ணெய்க்காக எரிஞ்சுகிட்டு இருந்த இந்த பிராந்தியம் இனிமே தண்ணீருக்காக ஒரு பெரிய போரை நோக்கி போயிட்டு இருக்கா? இதுக்கான பதில் காலத்துக்கிட்ட மட்டும்தான் இருக்கு.